பிரான்சில் சுமார் 15.8 மில்லியன் குடும்பங்கள் வாடகை வீடுகளில் வசிக்கும் நிலையில் வீட்டுச் சந்தையில் நிலவும் விலை உயர்வு காரணமாக பலர் வாடகைக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர். எனினும் வாடகை ஒப்பந்தத்தில் உள்ள சில முக்கியமான விதிகளை பலரும் அறியாமல் மீறுவது அவர்களை வீட்டிலிருந்து வெளியேற்றும் அபாயத்திற்கு உள்ளாக்குகிறது. 2021ஆம் ஆண்டு 57% பிரெஞ்சு குடும்பங்கள் மட்டுமே சொந்த வீடுகளில் வசிக்கின்றனர். குறிப்பாக பாரிஸ் போன்ற பெருநகரங்களில் 65% மக்கள் வாடகை வீடுகளையே நம்பியுள்ளனர். வாடகைக்கு இருப்பவர்கள் முறையான பராமரிப்பு மற்றும் விதிகளை பின்பற்றுவது சட்டப்படி அவசியமாகிறது. வாடகைதாரர்கள் வாடகை சரியாக செலுத்துவதுடன் வீட்டின் அன்றாட பராமரிப்பு பணிகளிலும் கவனம் செலுத்த வேண்டும். வீட்டை அதன் நோக்கத்திற்கு மாறாக பயன்படுத்துவது அல்லது சிறிய பழுதுகளை கவனிக்காமல் விடுவது போன்ற தவறுகள் பிற்காலத்தில் பெரிய சட்ட சிக்கல்களை உருவாக்கக்கூடும். ஒரு உரிமையாளர் வாடகைதாரரை தன்னிச்சையாக வெளியேற்ற முடியாது. சட்டப்படி குறைந்தபட்சம் 6 மாத கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் 3 குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் உரிமையாளர் தனது வீட்டை திரும்ப பெற முடியும் என பிரெஞ்சு சட்டம் கூறுகிறது. முதலாவதாக, உரிமையாளர் அந்த வீட்டில் குடியேற விரும்பினால் அல்லது அவருடைய குடும்பத்தினர் வசிக்க தேவைப்பட்டால் வீட்டை வெளியேற செய்ய கோரலாம். இரண்டாவதாக, வீட்டை விற்பனை செய்ய திட்டமிட்டால் முதலில் வாடகைதாரருக்கே அதை வாங்கும் வாய்ப்பை வழங்கி பின் வெளியேற செய்ய கோரலாம். மூன்றாவதாக, வாடகைதாரர் தொடர்ந்து வாடகை செலுத்த தவறுவது, வீட்டை சேதப்படுத்துவது அல்லது அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு கொடுப்பது போன்ற தீவிரமான காரணங்கள் இருந்தால் சட்டப்படி வெளியேற்ற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.